அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய ஞானசேகர் திமுக மாநாட்டில் பங்கேற்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போதிலும் திமுக நபராக இருப்பதாக திமுக கட்சியில் பல்வேறு நிகழ்வில் பங்கேற்றிருப்பதாக ஒரு தகவலானது பரவலாக பேசப்பட்ட நிலையில் திமுக அது இல்லை என ஒரு அந்த மாதிரி தகவல் எதுவுமே இல்லை என ஒரு விமர்சனம் செய்தார்கள். தொடர்ந்து ஒப்பிட்டு பேசி வருகிறார்கள் உள்ளிட்ட பல விமர்சனங்களை எதிர்கட்சிகளுக்கு எதிராக திமுக வைத்து பார்க்க முடியுது. ஆனால் இன்று அதிமுக தொழில் பிரிவை சேர்ந்த செயலாளர் ஒரு அறிவிப்பை ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். தகவலை பொறுத்திருக்கும் அதிமுக 75வது பவள விழாவில் இந்த ஞானசேகரன் வட்ட செயலாளராகவும் திமுக வட்ட செயலாளராக இருந்திருப்பதாகவும் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பார்க்கிறார்கள். அதில் அந்த பவள விழாவில் நிர்வாகிகளும் பங்கேற்று அவர் வெளியிட்ட அந்த போட்டோவை தற்சமயம் அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போது பார்க்கும்பொழுது திமுக இல்லை, குறிப்பாக ஏற்கனவே அவர் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடனும் மற்றும் துணை முதலமைச்சர் உதய ஸ்டாலினும் அவர் எடுத்த புகைப்படம் பரவலாக பேசப்பட்டது. அப்போது அமைச்சர் விளக்கம் கொடுத்திருந்தார். யாராலும் அமைச்சர் விளக்கம் கொடுத்திருந்தார். பாதையில் செல்லும் போதும் மற்றும் நிகழ்ச்சிகள் செல்லும் போது பல்வேறு நபர்களை சேர்ந்து புகைப்படம் வழக்கம். அந்த அடிப்படையில் புகைப்படம் எடுக்க வருவோரை நாங்கள் விலக்கிவிட முடியாது. அந்த அடிப்படையில் எடுத்த புகைப்படமே ஒழிய இவருக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் அவர் 75வது பவள விழாவில் பங்கேற்று நிர்வாகிகளுடன் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தற்சமயம் அதிமுக வெளியிட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தி திமுக சப்போர்ட் ஏற்கனவே இருந்திருக்கிறாரா அல்லது அது சார், அதாவது அவர் தொலைபேசியில் பேசிய அந்த சார் யாராக இருப்பார்கள், அவருக்கும் அந்த சாருக்கு நீங்க என்ன சம்பந்தமா இருக்குது அல்லது திமுக யாரும் இருப்பாரோ என்ற சந்தேகத்தையும் கிளக்கும் வகையில் இந்த வீடியோ வெளியாகிறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த போதிலும் அவர் கைது செய்யப்பட்டு அவர் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தற்சமயம் அவர் சிறை அடைக்கப்பட்டு விசாரணை ஈடுபட்டாலும் கூட தேசிய மகளிர் ஆணையம் கூட முன்வந்திருக்குது இந்த வழக்குகளை விசாரிக்க. குறிப்பாக நேற்று ஆர் ரவி கூட நேற்று ஆளுநர் நேரடியாக பார்வையிட்டார். குறிப்பாக இன்று கூட தேசிய மகளிர் ஆணைய விசாரணை குழு கூட ஆளுநரை சந்தித்து வருகிறார்கள். மேலும் விஜய் கூட இன்று இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த கடிதம் கூட எழுதியிருக்கிறார். இந்த நிலையில்தான் குறிப்பாக இந்த விவகாரம் பூதாகரம் ஆகி வரும் நிலையில் ஒருபுறம் இந்த வீடியோவை அதிமுகவுடைய தொழில்துறை வெளியிட்டிருப்பது மிக அதிர்ச்சி ஏற்படும் வகையிட்டாலும் கூட இந்த திமுகவில் இவருக்கும் சம்பந்தம் இருப்பது இந்த வீடியோ வெளியா இருக்கிறது. இதுக்கு திமுக பதில் சொல்ல போகிறார் என்ற ஒரு கேள்வியானதை அதிமுகவிடம் முன்வைத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இல்லையரசி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஞானசேகர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் திமுக மாநாட்டில் பங்கேற்ற வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.